வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் அன்டில் டவுன். 2025 வெளிவந்த படம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன, காணாப்போன தங்கச்சியை தேடி அவங்க ஒரு பள்ளத்தாக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு வராங்க. வந்த இடத்துல அவங்க ஒரு டைம் லுக்கில் மாட்டிக்கிறாங்க. இந்த டைம் லுக்கில் மாட்டினவங்கள 4 பேர் வேணும்னா ஒரு ஆள் இறக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் டைம் லுக்கு திரும்ப வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் இறக்குறாங்க, திரும்ப பிழைக்கிறாங்க, இறக்குறாங்க, பிழைக்கிறாங்க. தேடி வந்து தங்கச்சி கூட ஒரு இடத்துல ஒரு சயின்டிஃபிக் முறையில் ஒரு பேயாக மாற்றிடுறாப்புல. எல்லாமே சயின்டிஃபிக்காக தான். ஒரு வில்லன் என்ன பண்ணுறான், 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பள்ளத்தாக்க உலகமே அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போன இடத்துலேருந்து எல்லாரையும் அவன் மருந்து கொடுத்து ஹை டோஸ் கொடுத்து எல்லோரும் மனுஷனை வித்தியாசமான ஒரு மிருகம் மாதிரி மாற்றி வச்சிடறான் அந்த வில்லன். இதில் இருந்து இந்த டைம்லேருந்து இந்த அவங்க 5 ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2025 வெளிவந்த அன்டில் டவுன். டைம் லுக் ப்ளஸ் ஹாரர் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற படம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பள்ளத்தில் இருந்து எழும்ப முடியாமல் எழும்பி வந்துக்கிட்டு இருக்கிறா. அங்கே எப்படியோ தப்பிச்சோ போட்டுன்னு பாட்டு பாவம் கொடுக்குற பயத்தில் விழுந்திருக்கா. அப்போ பார்த்தா அந்த ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்தன் நிற்கிறான், கோடாலியை வச்சு. அந்த பொண்ணு தலையில் ஒரே போடு தான். அந்த இடத்துலையே அவள் சேர்த்து போய் டைல் கார்டு போடுறாங்க, அன்டில் டவுன் போட்டு. அப்போ சீனக்காரன் காரில் ஒரு 5 பேர் அங்கேருந்து வராங்க. காரில் எதுனா அவங்க தேடி வராங்க. ஏன்னா நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி காணாம போயிடுவா. அவளை தேடி என்ன பண்ணுறாங்க, வருவாங்க. அதில் ஒரு 5 பேர், அபே, நீனா, மாஸ்க்கு, மேகன், வெங்கட், இவங்க 5 பேர் வராங்க. இவங்க வந்துட்டு போது தங்கச்சியை தேடி தான் வர்றாங்க. யாருடைய கிளவருடைய தங்கச்சி தான். தங்கச்சி அவள் என்ன பண்ணியிருக்கா, அவள் வீட்டிலேருந்து தப்பிச்சு வரணும். கரெக்டாக எங்கே காணா போனாலும் அங்கே இருக்கிறாப்புல. அங்கே பார்த்தாப்புல. அப்புறம் மெல்னி அங்கே பார்க்குறாப்புல. இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே தங்கச்சி இங்கே தான் காணா போனேன்னு. இவளுக்கு ஒரு சைனா. மேகன். இவளுக்கு சில சக்திகள் இருக்கும். இவ சொல்கிறா, நான் உன் தங்கச்சி எங்கே போயிருக்கான்னு என்னுடைய சக்தியை வச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறேன், எல்லோரும் என் கையை பிடிங்கன்ட்டு அந்த சைனா பொண்ணு சொல்லுது. மேகன் சொன்ன உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்களா, சரி இவளுக்கு தான் சில விஷயங்கள் தெரியுமேன்னு பண்ணும்போது தூரமாக ஸ்கூல் பஸ்ஸு ஒன்று வந்துடும். அவ்வளோதான். அதை வச்சு பண்ணி போங்கடா நீங்களா சின்ன தான் போயிடுறாப்புல. அப்போ ஹீரோனி வேகமாக ஓடி அங்கே ஆப்போசிட்டில் ஒரு கடை ஒன்று இருக்கும். அந்த கடையில் போய்ட்டு அவளுக்கு தேவையான திங்ஸு, காஃபி இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க போகும்போது அந்த கடையில் கேட்குறாப்புல. அங்கே இருக்க அவனை ஒருத்தன் அவங்ககிட்ட இந்த மாதிரி அவனே கேட்குறான், இங்கே யாராவது மிஸ் ஆகிருக்காங்களே. அப்போ இவன் தங்கச்சி காணா போயிட்டாளான்னு இவளுக்கு டவுட். ஏன் தங்கச்சி காணா போயிட்டு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு. இல்லைம்மா, இங்கே வர்றவங்க எல்லாமே தங்கச்சியை காணும், அண்ணன் காணும் தான் வருவாங்க. அப்படி நீ யாராவது தேடினா அது இந்த குளோர் பள்ளத்தாக்குன்னு இருக்குது, அங்கே தான் காணாம போயிருப்பாங்கன்னு. அதோட ஹீரோ நான் கேட்டு சொல்கிறாப்புல, என் தங்கச்சி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த குளோர் பள்ளத்தாக்குன்னு ஒரு இடம் இருக்கா, அங்கே தான் என் தங்கச்சி இருக்கான்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதோட என்ன பண்ணால் காரில் இவங்க 5 பேரும் கிளம்பி அந்த குளோர் பள்ளத்தாக்கை தேடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா சுற்றிலும் பார்த்தா இடி மின்னல் மழை நிற்காமல் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மழையில் நம்ம எப்படி இப்படி போய் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் நாங்கள் சொல்கிறா. அதோட கார் ஒரு இடத்துல நிற்கிது. நின்ன உடனே மழை இவங்க நின்ன கார் நின்ன இடத்துல மழை இல்லை. ஆனால் காருக்கு அந்த பக்கம் மழை பெய்யுது. ஒரு அழகான ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீடை பார்த்து நல்லா மேகங்கள்லாம் இருக்குது, பார்த்து இயற்கையாக இருக்குது. நம்ம ஹீரோயினி அவன் சுற்றி பார்த்துட்டு இருக்கா. கிளவர், அவள் தான் கிளவரு. அங்கே ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்கேன், நான் தான் மேக்ஸு. அங்கே எடுத்து பார்த்துன்னு இங்கே சுற்றி பார்க்குறாங்க. சரி இங்கே என்ன நடக்குது, பார்க்குறதுக்கு எல்லாமே வித்தியாசமாக அதிசயமாக இருக்குது. எல்லோரும் பார்க்குறாங்க. அங்கே ஒரு இறந்தங்களுடைய ஒரு சில யாரும் அடக்க மாட்டாங்க. அப்போ 4 பேர் நான் பழம், சரி இந்த வீட்டுக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனி மட்டும் என்ன பண்ணுறாப்புல, கிளாவர் மட்டும் அந்த மழை பெஞ்சு இருக்குது, அதை எடுத்து அதுக்குள்ளே போனால் உள்பக்கமாக மழை பெய்யுது, வெளியே மழை இல்லை. அப்போ இவங்க வீட்டில் 4 பேர் என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியமாக பாடுறாங்க. உள்ளுக்குள்ளே என்னமோ 3 பேர் பார்க்குறாங்க. வித்தியாசமாக இருக்குது, இவங்களுக்கே என்னென்னு தெரியல. அதை நம்ம ஹீரோனி தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ மட்டும் என்ன பண்ணுவான், அவன் தனியாக அப்படியே போயிடுவான். இங்கே பார்த்தா டேட்டு வித்தியாசமாக இருக்கும். 24 1928 இருக்கும். நம்ம ஹீரோனி அங்கே போய்ட்டு இந்த மழையில் கையை வச்சு பார்க்க போகும்போது தண்ணி வர மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஹீரோ அங்கேருந்து பார்க்குறாவே, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. அப்போ தான் ஒரு மிஷினை விடுறாங்க, டைம் புக் ஒரு மிஷினு. அந்த மிஷினை காட்டுறாங்க நமக்கு. அப்போ இங்கே ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்க போகும்போது நம்ம இந்த நீனா தான் என்ன பண்ணுறா, அது வீட்டை சுற்றி பார்க்குறா, இதுக்குள்ளே என்ன இருக்குது ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணுறா. அவள் தேடுறா, அவளுக்கு சில விஷயங்கள் பிடிப்படுது. அதை மேக்ஸ் அங்கே 2 பேர் லவ்வர்ஸு வீடியோ எடுத்துருக்கிறான். அங்கே கைட்ஸ் புக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த புக்கில் முதல் ஒரு கையெழுத்து போடுறா. இந்த மாதிரி சைனா பொண்ணு மேகன் இருக்கல, அவள் என்ன பண்ணுறா, வாஷ் பேஷன் எடுத்துட்டு தண்ணி இருக்குது, சரி அதில் மூஞ்சியெல்லாம் கழுவலான்னு பார்த்தா தண்ணி வரல. அந்த ஒரு போஸ்டருக்கு வீடியோ எடுத்துருக்கும் போது
போகும்போது மேக்ஸு அங்கே வந்து மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒரு ஆள் இருப்பாப்புல, எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறான். இங்கே வந்து என்ன பண்ணுறாப்புல ஹீரோனி அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறா, சரி இப்போ அந்த மழை மாதிரி நிற்கிற மாதிரி இருக்க, அதுக்குள்ளே தூரமாக பார்த்தா யாரோ ஒரு உருவம் மாதிரி அவளுக்கு தெரியும். ஒருவேளை தன் தங்கச்சி தான் உள்ளே இருக்காளோ என்னமோ நினச்சிட்டு அந்த மேகத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிடறான். இதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, எங்கடா எங்கே போகிற கிளவர் போகாதுன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாலேயே போகிறான். இங்கே சீனை கட் பண்ணால் நம்ம மேக்ஸு ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இவங்களாம் மிஸ் ஆகணும்னு எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி இதை பார்த்துருக்கான். இவன் கூப்பிட்றான், கிளவர் எங்கடா போகிற ஹீரோவை. அவன் பாட்டு உள்ளே போயிட்டே இருக்கிறான். ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கிறான், நீ போகாத உள்ளுக்குள்ளே போகாதுன்ட்டு. இவன் நடந்து போயிட்டே இருக்கல. அவங்க தங்கச்சி வான்னு சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு சவுண்டு கேட்குது. இதை பார்த்து எவ்வளோ நேரம் தான் உள்ளே பார்த்துட்டு இருக்க முடியும். அவள் பார்த்துட்டே உள்ளே போகிறா. அப்போ டைம் லுக்காமல் ஷார்ட் ஆகிற போகிற நேரம் வந்துடுச்சு. அதை ஃபஸ்ட்டு கையெழுத்து போடுறா, கையெழுத்து போட்டுட்டு அங்கே மேக்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு மிஸ்ஸிங்கான தங்கச்சியோட ஃபோட்டோ அங்கே இருக்குது. இதை பார்த்துருக்கோம்ல. இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே வந்த உடனே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான், கையை பிடிச்சி இழுத்துட்றான். எங்கே நீ போகிற கிளவரு அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி மாதிரி சவுண்டு கிடச்சிரு, அதனால் நான் போயிட்டு இருக்கேன்னு. நீ போகாது அப்படிச்சுவா, நம்ம வீட்டுக்குள்ளே போகலான்னு இங்கே கையெழுத்து போட்டு முடிச்சிடறா. அது மாதிரி வரிசையாக இருக்கும் எல்லோரும் வந்து டெய்லி கையெழுத்து போட்டுறாங்க. இதுதான் இவங்களுடைய இது. அதுக்கப்புறம் அந்த மேக்ஸ் சொல்கிறான், கையெழுத்து போட்டாச்சு போனால் அவங்க 2 பேருமே இன்னும் காணாமேன்ட்டு, அதெல்லாம் நீ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தா இவளும் வந்து பார்க்குறான். அப்போ எல்லோரும் எத்தனை முறை கையெழுத்து போட்டிருக்கீன்னு அந்த புக்கில் பார்த்து நம்ம அது ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க 2 பேரும் கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போட்டு இவங்களுக்கு இங்கே நடக்கிறது என்னென்னு ஒரு புதுமையான புரியாக இருக்குது. அப்போ அங்கே ஒரு புக்கு இருக்குது. அது அந்த க்ளோவர் பள்ளத்தாக்க பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸும் இருக்குது. அதையும் பார்க்குறாங்க, ஒரு கைட்ஸ் மாதிரி. அதில் போட்ட கையெழுத்தாக இருக்குது. அப்போ தான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த டைம் லுக்கு ஸ்டார்ட் ஆக மாதிரி மேலே மண் இருக்குது, கீழே அந்த இது இருக்குது, கடிகாரம் ஸ்டார்ட் தூரமாக போட்டால் மழை பெஞ்சிக்கிற மாதிரி இருக்குது தூரத்தில். இதை இங்கேருந்து பார்க்குறாங்க. அப்போ இவங்க கார் அங்கே நிற்கும். அந்த காரை வந்து யாரோ ஸ்டார்ட் பண்ண மாதிரி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். யாரா இந்த நேரத்தில் லைட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, யார் கார் ஸ்டார்ட் பண்ணலாம், இவ்வளோ கன்ஃபியூஸாக இவங்க 5 பேரும் அப்படியே கன்ஃபியூஸாகவே தேடிட்டு இருக்காங்க யாருன்னு. அந்த கார் வரமான்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்றான் ஒருத்தன். அதெல்லாம் நீ பார்க்காதடா, யாருன்னு தெரியல, நமக்கு என்னமோ பயமாக இருக்குது, அதனால் நம்ம வந்து இந்த ரூமுக்குள்ளே இருந்துட்டு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருவோம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு பார்க்குறாங்க. லைட் அடித்து அது கீழே இறங்கி வராங்க. ஏன்னா இதுக்கு அண்டர் கிரவுண்டு மாதிரி பல காலத்துக்கு முன்னாடி இங்கே ஏற்பட்ட அந்த அழிவில் வீடெல்லாம் தாழ்ந்து போயிடுச்சு பள்ளத்தாக்குள்ளே. இங்கே இருக்கிற இந்த மேகன் பொண்ணு என்ன பண்ணுறா, சரி இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமான்ட்டு அவள் தான் மொபைல் லைட்டு வச்சு லைட் ஆஃப் ஆகிடும் தேடி அண்டர் கிரவுண்டில் வரா. இங்கே ஏதாவது இருக்குமா, நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொருத்தர் கையில் மொபைல் இருக்குல்ல, அந்த மொபைலை வச்சு பார்த்துட்டே வராங்க. அங்கே பார்த்து அந்த இடத்துல ஒரு பழைய ஃபோன் இருக்கும். சரி அந்த ஃபோன் எடுத்து ரிங்கு போடணுன்னு பார்த்தா அந்த ஃபோன் ரிங்கு போட போலீஸுக்கு கால் பண்ணி ஹெல்ப்பை கூப்பிடலான்னு பார்த்தா அங்கே ஃபோன் வந்து வேலை செய்யலை. இங்கே பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே ஃபோன் வேலை செய்யலை, என்ன பண்ணுறதுன்னு அந்த அபயன்றவங்க நிற்கிறோம். அப்போ ரேடியோ ஒரு இது இருக்குது. அவள் இதில் பேசுகிறாப்புல, நம்ம மேகன் தான் பேசுகிறாப்புல, ஹலோ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் வாக்கி டாக்கி மூலிமா. அதுவும் ஒன்றும் செய்யலை, யாருமே திரும்ப பதிலே பேசலை. அதுக்கப்புறம் இந்த நீனா மட்டும் என்ன பண்ணுறா, அங்கே பார்த்துட்டு அவள் மெதுவாக ஒரு இடத்துல நடந்து வந்துக்கிட்டே இருக்கிற. நடந்து வரும்போது ஒரு சுவிட்சை லைட்டு போடலான்னு போட போகும்போது அங்கே என்ன பண்ணுவோம், கோடாலியை வச்சுட்டு அந்த மாஸ்க் மனுஷன் என்ன பண்ணுவான், அவளை பார்த்தோன்னா லைட்டு போட்டுன்னா அண்டு போயிடுவான். அப்படியே அவன் ஒரு கோடாலி வச்சுருந்து அங்கே பார்த்தா மேக்ஸை வச்சு வெட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இதை பார்த்து ஓட போகிறான் இல்லையா, அவ்வளோதான். அப்படியே அவனை கீழே தள்ளி விட்டு அந்த கோடாலியை பிடுங்கி இவளையும் ஒரு வெட்டு. அப்போ அவளும் அந்த இடத்துல அவள் செத்து போயிடுறா. இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க, என்ன இங்கே ஒரே சத்தமாக இருக்குது, வாங்க போகலான்ட்டு வேகமாக ஓடி வந்து இங்கே பார்த்தா இந்த இடத்துல என்ன பண்ணுறாப்புல ஹீரோவும் ஹீரோயின், நீ 2 பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒளிஞ்சிக்க, யார் வராங்கன்னு பார்க்கல. இந்த மாஸ்க் மனுஷி போட்டவன் அங்கேருந்து வரான். அங்கேருந்து உள்ளே வந்தோன்னே இங்கே பார்க்கும்போது இவங்க 2 பேர் ஒளிஞ்சிருக்க. ஒரு சேரை எடுத்து வந்து ஹீரோ என்ன பண்ணுறான், மண்டையிலேயே அடித்தா அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. நம்ம வேகமாக அடிப்பான் மண்டையில், கட்டை தான் நொறுங்க. அவன் திரும்பி பார்க்குறான், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. என்னடா இது ஒன்றுமே ஆக மாட்டேன். அங்கே ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்து நான் போனான் ஹீரோடைய அவன் கத்தியில் தலையில் குத்தி வெளியாக்கிடுவான். அப்போ இந்த கத்தி குத்துறோன்னே அந்த ஹீரோவும் அந்த இடத்துல சேர்த்து போயிடும். அதே இது பண்ணி அப்படி சேர்த்துனோம். அப்போ ஹீரோன்னு இருக்கா. இங்கே மொட்டைக்கும் பயங்கரமான அடி தான் பட்டிருக்கோம். ஆனால் அப்படி இருந்தால் நான் அவன் வில்லனாச்சும் அவனும் சாகும்ல. அதுக்குள்ளே இங்கே என்ன பண்ண, கதை பிடிச்சி இழுத்து அப்படியே கீழே தள்ளுவா பாருங்கள். உள்ளே இருப்பாள் சைனாக்காரி, அவளும் அந்த இடத்துலையே அவளையும் சாக்கடிச்சிடுறான். அப்போ அப்போ எல்லாத்தையும் ஒருத்தர் இது பண்ணி ஒருத்தர் அப்படியே தூக்கி செவத்தில் அடிப்போம். அந்த சைனா பொண்ணு மேகனை பாவம் அப்படியே சுருண்டு அடிபட்டு கீழே அப்படியே விழுந்துருவான் கீழே. இவன் என்ன பண்ணுவான், இன்னொரு கத்தி எடுத்து மறுபடியும் அந்த மொட்டையை ஒரே குத்துவா தோளில். கத்தி அவன் எடுத்து போட்டு விட்டா இவன் ஓட பாப்பா, ஓடவே முடியாது. நம்ம ஹீரோயினி தப்பிச்சு ஓடிலான்னு வெளியே வருவா. வெளியே வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல ஓடுவா இருட்டுகளை ஓடிக்கிட்டே இருப்பா. பார்த்தோன்னா நமக்கே பயமாக இருக்கும். அவங்க கீழே வந்து உள்ள தூரத்தில் அவங்க தங்கச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அக்கா வாக்கா என்னை காப்பாற்றுக்கா வாக்கானோடனே அவன் நம்ம தங்கச்சி தாங்க நிற்கிறா, சரி அவளை எப்படியா நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து ஒரு கொடூரமான
உருவம் மாறி இருக்கா. அதை பார்த்துட்டு வந்து அவ்வளோதான், இதுக்குள்ளே இந்த மொட்டை வந்து என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோயினியை ஒரே குத்திடுவான். குத்தி அவளும் அங்கே செத்து போயிடுவாப்புல. எல்லாரும் செத்து போயிடறாப்புல. இப்போ வந்து நம்ம டைம் புக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடிகாரம் சுத்த ஆரம்பிச்சு. இப்போ வந்தவங்க 5 பேரும் அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் 2வது நாள் ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அந்த மேகன் கையை வச்சு அந்த கண்ணாடி, இவங்க நிற்கிறது, சைன் போடுறது, எல்லா இடமும் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயந்து போயிடுவாள். இங்கே கை வச்சோன்னே இங்கே அந்த மலையில் அந்த சீன் ஞாபகம் வரும். ஃபஸ்ட்லேருந்து முதல் ரிப்பீட் ஆனது எல்லாமே திரும்ப திரும்ப நம்ம நீனா கையெழுத்து போடல அது வரும். அப்போ இவங்களுக்காக ஒன்றும் புரியல. அந்த மிஸ்ஸிங்கான இடத்துல இவங்களுடைய 5 பேர் ஃபோட்டோவுமே அதில் வந்திருக்கும். ஏன்னா ஒரு நாள் அவங்க கடந்துட்டாங்க. நீங்களும் எனக்கு போகிறேன்னா அப்போ சொல்லி நம்ம என் ஃபோட்டோ அங்கே வந்திருக்கு, எப்படி நம்ம அட்ரஸ்லாம் இல்லாமல் இங்கே என்ன நடக்குது ஒன்றும் பண்ண நீனா வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்ட்டு. ஆனால் இந்த பொண்ணுக்காவில் பயங்கர உடம்பு சரியில்லாமல் போயிடும். நம்ம மேகனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. இருந்தோன்னே அவளை கையில் அப்படியே நாக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு கண்ணெல்லாம் மேலே போயிட்டு அப்படியே ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இருப்பா. டக்குன்னு ஜன்னல் கிண்ணல் லைட்டுக்கெல்லாம் படப்படான்னு வெடிஞ்சோம் நேராக உள்ளே போகிறா. உள்ளே வந்தோன்னே அந்த இடத்துல மிஸ்ஸிங் எடுத்துமே. அப்போ சொல்கிறா, இது இந்த மிஸ்ஸிங்கானது, இது இவ்வளோ பற்றின ஜாதகம், இது இவனை பற்றின ஜாதகம், எல்லாத்தையும் அடுத்து ஒன் பை ஒன்றா அவன்கிட்ட சொன்ன உடனே அடுத்து நீங்களாம் எல்லாருமே வந்து மிஸ்ஸிங், எல்லாருமே சாக போகிறவங்க அப்படின்ட்டு இந்த எல்லாம் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கண் இமைக்கிற நேரத்துக்குள்ளே அப்படியே சவுண்டு, பத்தமான சவுண்டு, அப்படியே இந்த பேய் மாதிரி இழுத்து அப்படியே தர அவளை இழுத்து அந்த இடத்துலையே என்ன பண்ணுறா, அது செத்து போயிடுது. அவள் அந்த அளவுக்கு ஒரு ஹாரர் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நமக்கே பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன போல ஜன்னல்லாம் கரெக்டாக வாசல்லாம் பூட்டி வச்சுட்டு வந்திருப்பாங்களே, யாருமே உள்ளே வரக்கூடாதுனால அந்த தடுப்புலாம் கொடுத்துருப்பாங்க. வெளியே டப்பட்ட சத்தம் கேட்கும் யார் வர மாதிரி. ஹீரோ அங்கேருந்து மறைச்சி பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காப்புல. அங்கே பார்த்து நான் என்ன சொல்கிறாப்புல, கதவு திறந்து யாருமே போகாதீங்கன்ட்டு. இல்லை என் தங்கச்சி கூப்பிட்ற சத்தம் கேட்குது, நான் போவேன். வந்து பார்த்தா ஏற்ற மாதிரி இன்றைக்கி புதுசாக ஒரு வீடு வந்திருக்குது. ஆனால் நேற்று இல்லை, இன்றைக்கி புதுசாக வீடு இருக்குன்னு. அப்போ என் தங்கச்சி அங்கே தான் இருப்பான், நான் போகிறேன்னொன்னே அவ்வளோதான். அங்கேருந்து இழுத்து கொண்டு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டு வாசலில் போட்டு அது அப்படியே உள்ளே இழுத்துரும். அந்த இது உள்ளே இழுத்து அதை பார்த்து ஹீரோ சொல்லுவான், ஆஹா நம்ம ஹீரோயின் லவ்வரை உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. அப்போ நான் எங்கே பண்ண கதவை இங்கே போட்டிடும். அதுக்கப்புறம் சொல்கிறா வாசல் இருப்பா. சரி திடீர்னு அந்த சக்தி நின்று உள்ளே இழுக்கிறத மறுபடியும் எப்போ இழுக்கணும் அப்படியே நிற்பா. சரி போயிடலாம், தப்பிச்சு போயிடலான்னு பார்க்க போகும்போது எழும்பி நிற்பா. அப்போ இழுக்கிற அந்த சக்தி முடிஞ்சு அங்கே வந்து 400 மீட்டர் இழுத்துருக்கணும் பாருங்கள். அப்போ என்ன பவரில் இழுத்துருக்குன்னு மறுபடியும் என்ன அப்படியே உள்ளே அவள் இழுத்து வீட்டுக்குள்ளே இழுத்துற ஹீரோனியை கதவு போட்டிடும். கதவு போட்டு இங்கே என்ன பண்ணுவோமே அப்படியே சொல்லுவா, டேய் கூட வந்த நம்ம ஃப்ரெண்டை உள்ளே இழுத்துட்டு போயிடா, என்னென்னு போய் பார்க்கலாம், டே அது என்னமோ சக்தி தெரியலடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருறா காப்பாற்றுனேன். நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஹீரோனி பார்க்குறா, சுற்றி ஒரே பொம்மையாக இருக்கும். எல்லா பக்கமும் பார்க்குற ஆச்சரியமாக இதுக்குள்ளே என்ன நடக்கும்னு தெரியலையே, பயமாக வேறு இருக்குது. வெறும் பொம்மையாக இருக்கும். மாஸ்க் போட்ட ஆளுங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துருக்கும் போது அங்கே ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துருக்கும் போது அந்த இடத்துல ஒரு வயசான ஒரு கிளவி சூனியக்காரி வந்து உட்காந்துருப்பா, ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கிட்டு. ஹே எங்கே நீ தப்பிச்சு போட பார்க்குறியா, இங்கேருந்து நீ தப்பிச்சே போக முடியாது. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன போடுவோம், அந்த லைட் எடுத்து அப்படியே சுற்றி முற்றி அடித்து பார்க்குறா. அடித்து பார்த்துட்டு இங்கே ஹீரோ என்ன பண்ணுறா, மெதுவாக தேடிட்டு வரான். அந்த கிளவி என்ன பண்ணுறா, நீங்கள் தப்பிக்கவே முடியாது, எதுக்கு நீங்களாம் வந்திருக்கிறீங்க, நீங்கள் யாரும் உயிரோடு போக முடியாது இங்கேருந்து அப்படின்னு பயங்கரமான ஒரு சவுண்டு கொடுத்து நான் பயங்கர மாஸ்க் வேறு போட்டுருவா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் மெதுவாக அதை எடுத்து உள்ளே தேடிட்டு வரா. ஹீரோனை தேடி ஹீரோனி அவள்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக சோனியக்காரிகிட்டேருந்து அப்படி ஓடுவா. டக்குன்னு கீழே பிடிச்சி சொல்லிட்டு அவட்ட உள்ள மாஸ்க் எடுத்து நம்ம ஹீரோனி மூஞ்சில் மாட்டிடுவாப்புல. அந்த சோனியக்காரி கிளவி மாட்டினோன்னே அவன் என்ன போடுவா, இவளுடைய சக்தி போல் அவளுக்கு போயிட்டு இவள் உடம்புலாம் பவுடராக போயிடும். அது நம்ம ஹீரோயினை போல் பேயாடும். அவளை பார்க்குறதுக்கே பயங்கரமான விகாரமாயிடும். சிரிச்சிட்டு இருப்பாள். நமக்கே பார்க்குறதுக்கு அள்ளு விட்டுடும். சிரிச்சிருவா. ஏன்னா இவ்வளோ சக்தி பூரா இவளுக்கு போயிடுச்சு. அப்போ கிளவி செத்து போயிட்டா. அப்போ இந்த டோருக்குள்ளே உள்ளே போயிடணும். ஹீரோ வர்றாப்புல. அவையே வந்து பார்க்கணும். லைட் அடித்து பார்த்தா ஹீரோனி பேரை விட்டுட்டு அதுக்குள்ளே விட்டு அங்கே தப்பிச்சு என்ன பண்ணுறான், அவளை அங்கேருந்து எழுப்பி நம்ம இங்கேருந்து ஓடிடலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, காரை தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு மேக்ஸ் நீனாவும் ஓடுவாங்க. ஆனால் ஓடவே விடாது. விட சுற்றி வேணும்னா திருப்பி அதே இடத்துல ரொம்ப தூரம் போனால் தூரத்தில் பார்க்கும்போது எப்படியாவது தப்பிச்சு இங்கேருந்து போயிடலாம், ஆளுகளை கூட்டிகிட்டு வரலாம், ஹீரோனி காப்பாற்றலாம்னு நினச்சா அவங்க போவாங்க. ஆனால் கார் எங்கே சொன்னாங்க, ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த காரை திரும்பி ரிவர்ஸ் எடுப்பாங்க. எடுத்து வந்து அவங்க சுற்றி அதுக்குள்ளே தான் வரணும். அவங்களால தப்பிச்சு போகவே முடியாது. அந்த இடத்துக்கு என்னடா இது, அதே வந்த இடத்துக்கு நம்ம திருப்பி வரணும். இவனை சொல்லுவா, மாஸ்க் நம்ம போயிடலான்டா மேக்ஸ், வண்டி எடுறா போனாங்க. பார்த்தா அந்த உருவம் அங்கே வந்துடுறாங்க. வந்தால் அந்த மாஸ்க் மாட்டி அடித்து 2 பேரையும் அங்கே இவங்களையும் சாகடிச்சிட்றான், அவளையும் சாகடிச்சா. இவங்க 2 பேரும் அங்கேயே காலி முடிச்சுட்னதுக்கப்புறம் இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தா அந்த பவுடராக கிடக்கும். பார்த்தோன்னே அப்போ மறுபடியும் அந்த லிஸ்ட்டை அங்கே காட்டுறாங்க. எடுத்து போகும்போது எல்லாமே கையெழுத்து போட்ட இதுவாக இருக்குமா, எங்கே போயிருக்காங்க அம்மாக்கே 3 பேரை காணமேன்ட்டு. அப்போ மாடியில் மெதுவாக எலும்பி தேடிட்டே வராப்புல நம்ம ஹீரோ. சரி வேறு ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா,
பார்க்கலான்னு. இப்போ 2வது நாள் 3வது நாள் ஆகிடுச்சு. ஓவராக இருக்கிற அந்த ரூமுக்கு வந்து ஒரு பொம்மை தான் இருக்குது. ஏன்னா ஹீரோனி இதுக்குள்ளே தானே இருக்கிறா. இந்த பொம்மைக்கு தான் நான் தேடி வந்தேன். அவளும் பொம்மையை தூக்கி காலைல வரும். அங்கே பார்த்தா மாஸ்க் போட்டிருப்பா ஹீரோனி. அவள் உடம்புல வந்து பேய் இருக்குது. அதை உடச்சிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடித்து அவனும் காலி பண்ணிட்டு நம்ம ஹீரோனி ஸ்டைலில் கார் எடுத்து வருவாள். அப்படி நடந்து வருவாள். அவன் நடந்து வேகமாக வரப்போகும்போது ஏற்கனவே அவங்க காரில் தான் அவங்க வந்து மேக்ஸ் இருக்கனால அந்த கார் எடுத்து மேலேயே மோதுவான் அந்த பேய் அடித்தவொன்னே அந்த இடத்துல மாஸ்க் தனியாக கீழே உடஞ்சி விழுந்துடும். ஹீரோனி அந்த இடத்துல செத்து போயிடும். ஸோ டோட்டலாக இங்கேயும் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. மறுபடியும் ரிப்பீட்டாக காட்டுறாப்புல நம்ம அந்த சைனா பொண்ணை காட்டுறாங்க. அவன் மேகன் அந்த கிளாஸ்கிட்ட இருக்குது. டைமில் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செத்து போனவங்களாம் மறுபடியும் உயிரோட உட்காந்து எல்லோரும் ஒரே ரூமில் அந்த பாத்ரூமில் இருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் செத்து போகிறோம். நம்ம ஒரு டைம்லுக்குள்ளே மாட்டிருக்கோன்னு நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம இதில் வந்து எப்படி தப்பிக்கிறது தெரியல. அந்த தண்ணி வரும். வாஷ் பேஷனில் தண்ணியை குடிக்காதனால எல்லாம் ஒரே முடிவாக நம்ம ஒத்துமையாக இருந்தால் அவ்வளோதான். தண்ணியை குடித்தோன்னா வெடிச்சிருவான், செத்து போயிடுவான். மேக்ஸ் அங்கேயே வெடிச்சிருவான். யாரும் தண்ணியை குடிக்கிறாங்களோ அந்த தண்ணியை எவ்வளோ குடிச்சிருப்பான், நீனாக குடிச்சிருப்பான், அவளும் அந்த இடத்துலேயே வெடிச்சிருவா. எல்லாம் வெடிச்சுங்க போது 2 பேர் வெடிச்சானவங்க என்னோட ஓடுறாப்புல ஓடனோன்னே 2 பேர் இறந்துட்டாங்களே. அடுத்த லூப்புக்கு வந்தாச்சு. இந்த லூப்பில் வரப்போகும்போது இப்போ 3 பேர் தான் மிச்சம். 2 பேர். அடுத்த ஸ்டெப் வந்து இந்த சைனாக்காரி அவள் என்ன பண்ணுறா, அங்கேருந்து ஓடிட்டு சைனா ஏதாவது நம்ம இது பண்ணணுமேன்ட்டு அவள் என்ன பண்ணுறா, அவளும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிருப்பாள். அவளுக்கு அந்த காலை பிடிச்சி அப்படியே வெட்டி இழுத்து தரன்னு இழுத்துட்டு போயிடும். அவளை தூக்கி அடிக்காங்க. அவரும் அந்த இடத்துலையே அவள் இருந்து போயிடுவா. நீங்கள் ப்ளீஸ் போயிடுங்க, அவ்வளோதான். மண்டை வெடிச்சு அவளும் செத்துருவா. அப்போ டைமில் உட்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண் இறங்கிட்டே இருக்குது கீழே. இங்கே பாரு, நீ என்ன சாகடிச்சிரு, ஹீரோ நீ சொல்கிறேன் சாகடிச்சிரு, நம்ம 2 பேரும் செத்தாதான் நம்ம திரும்ப நமக்கு அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அவன் தண்ணி குடிச்சா அவன் செத்து போயிடுவான். லாஸ்ட்டாக நம்ம ஹீரோனி இருப்பா. அப்போ ஹீரோ என்ன பண்ணணும், அந்த அதிர்ச்சியில் பார்த்துட்டு கீழே விழுவா. ஏன்னா இவளும் செத்தா தான் மறுபடியும் உயிராக வர முடியும் அவங்க. அதுக்குள்ளே பார்த்தா அந்த ஹோட்டலில் பார்த்தோமே இவன் தான் வில்லன், ஒரு டாக்டரு, எல்லா வேலையும் பண்ணுறது. பார்த்தோன்னே நீ சாகத்தான் போடுறோன்னா ஆமாம் ஹீரோனி அங்கே செத்து போயிடுறாப்புல. ரத்தம் பூரா மஞ்சள் அடிக்கும். அப்புறம் என்ன மறுநாள் திரும்ப அதே டைம்லுக்குள்ளே மறுநாள் வந்துட்டு அங்கே எல்லா இடத்துலையும் கார்டு இருக்குங்க. எடுத்து பார்க்க போகும்போது அந்த ஹோட்டல் கடையில் இருந்தாப்புலையே அவர் ஒரு டாக்டர், அந்த தாடி வச்சவன். அவன் தான் இவ்வளோ எல்லாத்தையும் காரணம். வில்லமே அவர் தான். அவர் என்ன பண்ணுறா, நிறைய மிஸ்ஸிங் பேப்பர் இதெல்லாம் இருக்கும். அதில் 20 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன இந்த காடே வந்து ஒரு இதில் அழிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1100 2000 பேர்கிட்ட இறந்து போயிருப்பாங்க. அப்போ வீடு எல்லாமே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருந்தோன்னே அப்படியே அப்போ நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, இது கண்டுபிடிச்சி தான் நம்ம வந்து இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும், அதுக்கு மேலே முடியாது. அப்போ அங்கே ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அதை எடுத்து கேசட்டை போட்டு பார்த்தா இந்த வெளில என்ன பண்ணா, ஒருத்தனை சாக அடிச்சுட்டு ஒருத்தனை மட்டும் வச்சு அவனுக்கு கூட வந்து சாப்பாடு கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம அவன் மாற்றி, அவர் டாக்டர் அவனை அப்படியே வந்து மிருகமாக மாற்றார். இது பூரா அவங்க வாய்ஸ் டாக்லேயே பேசுகிறாங்க. நீங்கள் வாங்க நேரடியாக, உனக்கு என்ன வேணும், எங்களை போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே இந்த சைனா பண்ணப்பட அவன் இருக்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன்னு இவளுக்கு ஒரு சக்தி இருக்குல்ல, அதை வச்சு போகும்போது அந்த இடத்தோட மேப்பு நம்ம எங்கே இருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாம் பார்த்தோன்னா இவன் தான் அந்த ஹோட்டல் எல்லாத்துக்குமே காரணம், இவன் தான் இது அழிஞ்சு போன இது அப்படின்னு. அப்போ இவனுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு வலி இருக்கும் மேக்ஸுக்கு. என்ன பண்ணுன்னு தெரியல. அவன் என்ன பண்ணுவான், நம்ம தப்பிச்சு போடணுன்னா இல்லை மேக்ஸ் சொன்னால் நீங்களாம் போகிறதுக்கு நாங்கள் ஏன்டா ஒன்றை வந்து காப்பாற்றுனேன். அப்போ நீனா என்ன பண்ண கோடலையை வச்சு அவனை ஒரே வெட்டிடுவா. நம்ம ஹீரோயினை தப்பிச்ச ஹீரோயினை தேடி தான் வர்றாங்க. இப்போ வரப்போகும்போது அங்கே ஒருத்தர் 2 பேர் உள்ளே வராங்க. அப்போ கேரளா தங்கச்சி அப்போ காலில் வந்து அந்த லாடை வந்து மாட்டிக்கும். நம்ம ஹீரோயின் லாடை மாட்டினா அதில் கண்டினியூ ஒரு சங்கிலி வேறு இருக்கும். அது அப்படியே நம்ம ஹீரோயினை இழுத்துக்கிட்டே போகும். கிளாவராபாடு உள்ளே போகிற ஒரு பள்ளத்தில் பார்க்கறதெல்லாம் கொடூரமாக இருக்கும். நமக்கு அல்லது ஒரு சவுண்டு அந்த மாதிரி இருக்கும். இங்கே நீ என்ன பண்ணுறாடே, உன்னை தெரியாமல் கொத்திட்டேன்டான்னு சொன்னோன்னே அந்த மொட்டையை வந்து நம்ம நீனவே சாவடிச்சிடும். அப்போ அவங்களும் காலி. இங்கே காட்டில் வந்து பார்த்தோன்னா இழுத்துக்கிட்டே போகிறோன்னா இவங்க 2 பேர் தேடி வராங்க. தேடி வந்து பார்த்தோன்னே அங்கே வீட்டில் காட்டுறாப்புல அது கீழே போவா. அப்படியே உள்ளே தங்கச்சிக்காரி உள்ளே போகும்போது பயங்கரமாக இருக்கும். அதுக்குள்ளே இழுத்து போகணுன்னு நம்ம காட்டில் லைட் அடித்து வச்சோம். நீ என்ன இங்கே பண்ணிருக்குன்னு மேலே பார்த்தா பயங்கரமான கொடூரமான ஒரு உருவம் இருக்கும். அவ்வளோதான். அதை பாடிச்சு இந்த அழகை அடிச்சிருந்த சைனா பொண்ணும் அந்த அவங்களும் மேகனும் ஹீரோவும் ஓடிடுவாங்க. திடீர்னு காட்ட உடனே இங்கே வந்து பார்த்தா இவங்க ஒரு கண்ணாடியில் கரெக்டாக விழுந்துருவான் மேகன். விழுந்துட்ட உடனே ஒரு ஜஸ்ட் மிஸ், அந்த மிருகம் வேறு கூட வந்துடும். எப்படியாவது நம்ம ஹீரோ இவளை காப்பாற்றினும் அப்படின்னு கையை பிடிச்சி தூக்கும்போது கொஞ்சம் அது பக்கத்து கீழே பள்ளம் வீடு, மேலே அந்த கிளாஸு ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ளே அந்த கையை பிடிச்சிடும் அந்த மிருகம் வந்து அப்படியே அவளை காலை பிடிச்சி இழுத்து போட்டு அதோட கீழே விழுந்துருவாப்புல. அந்த கணவரை உடச்சி கீழே விழுந்து. அப்போ ஹீரோ நினைக்கிறான் ஹீரோ நம்ம காப்பாற்ற முடியாதுன்னு. அதோட அந்த மிருகம் வந்து அந்த சைனாக்கார பொண்ணை இழுத்துட்டு போயிடுது உள்ள பள்ளத்துக்குள்ளே. அப்போ இங்கே மறுபடியும் இவன் திட்டான். அப்போ ஹீரோடு எங்கே போனான், அவ்வளோ திறன அவள் திணறி மேலே ஏறி இந்த உள்ள பள்ளத்துக்குள்ளே விழுந்தால அதுலேருந்து மேலே ஏறி வந்தோன்னே அங்கேருந்து ஹீரோ வந்துடுறான். வந்தோடனே அவள் தங்கச்சி இருப்பா. அவள் தங்கச்சின்னு நீ இங்கே தான் இருக்கிறியா, நான் ஏன் வா அக்கா வா, நான் வரணும், இல்லை நான் வர
வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை தங்கச்சி பிடிக்கல. அதுக்குள்ளேயும் வந்துடல. லாடத்தை கொண்டு அவன் தங்கச்சி மூஞ்சில் மாட்டினா அவள் தான் பேயா இருக்கால பாட்டிடுவாப்புல. அவள் தங்கச்சி மாட்டி நம்ம ஹீரோனியை காப்பாற்றிடுவான். காப்பாற்றிட்டு அவள் அந்த லாடத்தை கேட்ட முடியாமல் அவள் பாட்ட அந்த வேகத்திலே ஓடி வருவாள். தங்கச்சி இவளுக்கு அக்காவை கூட்டு ஹீரோனியை கூப்பிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு இங்கே பாரு, நான் கிளாஸை கையில் கொடுத்து என் கழுத்தை அறுத்துரு, நம்ம 2 பேரும் இப்போ செத்தா தான் திருப்பி உயிரோட வர முடியும். அப்போ வெளியே என்ன பண்ணா, இவன் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்து அவள் தங்கச்சி கிடைக்கிற வந்து சொல்லுவாப்புல, இங்கே பாரு வா, என்னை வந்து பிடிக்கவா, என்னை வந்து பிடிக்குவான்னு சொல்லும்போது ஏன்னா இவன் செத்து போயிடல, தலை வெடிச்சிருமே. அவளை தான் தலை வெடித்து அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் செத்து போயிடுறாரு. செத்து பண்ணால் மறுநாள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறா. அவள் வீட்டில் இருக்கப்போ வந்து ஹீரோனியும் அவள் தங்கச்சியும் அவகிட்ட சொல்கிறாப்புல, அக்கா நான் சாக போகிறான்க்கான்ட்டு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அவள் ஃப்ளாஷ்னா அவன் தங்கச்சி அப்போ தான் நினச்சி எல்லாம் வந்ததெல்லாம் இவருடைய கனவு, இந்த மாதிரி சொல்லிட்டு போனாலே நம்ம தங்கச்சி அப்படின்ட்டு. இவன் மறுநாள் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லாருமே உயிராக திரும்ப வர்றாங்க. இது இப்படியே போயிட்டு தான் நம்ம எப்போ தான் தப்பிக்கிறது, இதுக்கு எதாவது வழி, என்ன சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா வரிசையாக மேலேருந்து கீழே இழுத்துட்டே வராங்க. எல்லா நாளுமே வந்து 13 நாள் போட்டிருக்கேன். அங்கே பார்த்தா மறுபடியும் நிறைய வீடு வந்துடும். அப்போ இந்த மேக்ஸ் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருப்பான்ல, அந்த வீடியோலாம் ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க. ஒரு தடவை நம்ம ஹீரோனி அவர் சைடில் வந்து ஒரு புழு வந்திருக்கும். அந்த புழு வந்து மூஞ்சி அழகுரமாக இருக்கும். அது ஒரு டைம் பல்பில். அப்போ வந்து நம்ம ஹீரோ தான் அந்த புழு எடுப்பாப்புல. இன்னொரு சீனில் வந்து என்ன பண்ணோம், நம்ம மேகன் இருக்கால, அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு எகத்தை கண்டுபிடிச்சி அந்த வில்லன் இருப்பான அந்த வில்லனை கண்டுபிடிச்சி நம்ம அவன் ரூம் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு வீடியோ வரும். அதுக்குள்ள டேஞ்சரஸாக நிறைய அனிமல்ஸு பல இது மாதிரி இருக்கும். அவள் கண்ணு ரெண்டும் அப்படியே நோண்டி போட்டுருவாங்க இது. அப்போ அந்த வில்லன் வந்து பார்ப்பான், நீ கடைசியாக செத்து போனியான்னு அவளை இழுத்து பண்ணிட்டு அந்த வில்லை போட எல்லாத்துக்கும் இப்போ இந்த பொண்ணை காட்டுறாங்க. யார் மேகன்றா பண்ணுறாளா, ஒருத்தன் வந்து குழல் எடுத்துகிட்டு அவளை அடித்து அவளையும் சாகடிச்சிட்டான். டைம் லுக் ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்போ சொல்கிறாப்புல ஹீரோனி, நான் போய் அந்த வில்லனை போய் சாகடிக்க போகிறேன், கூட வரவங்களா நீங்கள் வரலாம் அப்படின்ட்டு. அப்போ நீ மட்டும் என்ன போகிற, சாகணும்னு முடிவு பண்ணிட்டு நம்ம எல்லோரும் ஒன்றாவே செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு எல்லோரும் இவனை தேடி. சரி அண்டர் கிரவுண்டு தான் அது கீழே, ஏன்னா அந்த ஊரே புதஞ்சி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். அண்டர் கிரவுண்ட் வரும்போது அது கூட நிறைய கொடிய மிருகங்கள் எல்லாம் பயங்கரமான இதுவாக இருக்கும். பேயெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஹாரராகவே இருக்குது, செத்த பணமாகவே இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அண்டர் கிரவுண்டில் இவங்க இறங்குறாங்க. இறங்கி ஒவ்வொருத்தரும் நம்ம தேடி போகலாம் அப்படின்னு பார்த்து கொடூரமான முருகங்கள்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வரும். இவங்க அதையெல்லாம் மீறி அந்த கையில் குடாலி மாதிரி வச்சு அடிச்சுட்டு கத்திட்டு தப்பிச்சு போகிறாங்க. கதவை திறக்க முடியாமல் முடிஞ்சு அது வெளியே அது தப்பிச்சு பிடிச்சிரும் வந்து இவனை கூட அதுக்குள்ளே ஒரு கட்டையை எடுத்து அடித்து அந்த மிருகத்தை சாகடிச்சிருவாங்க. அவ்வளோ சாகடிச்சு அந்த மிருகம் வந்து சுருண்டு விழுந்துடும். அதில் தப்பிச்சு ஓடிடுறாங்க 3 பேரும். தப்பிச்சு ஒருத்தராக போகிறாங்க. லைட்டை அடிச்சுட்டு தேடி வராங்க. தேடி போனால் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அந்த மொட்டையாக இருக்கான்னு அவன் வந்து பார்க்குறான். அங்கே பார்த்து தீ ஓடி இருக்கும்போது அந்த மாஸ்க் மேன் சுற்றி பார்க்குறான். இன்றைக்கி ஒரே முடிவாக வந்திருக்கான், இங்கே இருக்கவங்க எல்லாரையுமே வந்து நம்ம சாகடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படியே பார்க்குறான். சுற்றி 4 பேர் உள்ளே இருக்காங்களா, 2 பேர் உள்ளே போய்ட்டாங்க. திருங்குறான். நம்ம ஹீரோயின் மட்டும் என்ன போல லைட் அடித்து உள்ளே போய் தேடி போகிறா, தங்கச்சி எங்கேயாவது இருப்பாளேன்னு. அங்கே பார்த்தா கூறாக ஒரு கத்தி ஒன்று இருக்கும். இந்த கத்தியை பார்க்குறா. அவள் தங்கச்சி வரா. தங்கச்சி வந்து அக்கா வந்து அட்டாக் பண்ண வரா. அக்கா வராத, கிட்ட வராத, இல்லை நீயும் சாகுக்கா, என் கூட சேர்ந்துருக்கா, சந்தோஷமாக இருக்கலான்னு. அவள் தங்கச்சி ஆச்சா பாவம், அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போவாப்புல அக்காக்காரி. ஆனால் வேறு வழியில் தன்னை காப்பாற்றிக்கணுன்னா அப்போ அந்த கத்தி இருக்குமா அப்படியே கொண்டு வந்து அவளை வச்சாச்சு அந்த கத்தியில் இறக்கிடுவா. அவ்வளோதான், கத்திக்குள்ளே முடிஞ்சு தங்கச்சிக்காரி அங்கேயே எல்லாம் பேயை மாற்றி வச்சுருக்காங்களா, அங்கேயே இறந்து போயிடுறா. யாரை காப்பாற்ற வந்தாலும் அக்காக்காரி இப்போ தங்கச்சியும் இறந்து போயிடுறா. அதோட இங்கே வந்து மொட்டை என்ன பண்ணுவான், இருக்கிறோம் எல்லாரையும் ஒவ்வொருத்தையாக குடலி வச்சு அடித்து எல்லாரையும் சாடுறான். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவன் தலையில் கொடுத்து என்னென்னையோ கொண்டு வந்து அடிக்கிறாங்க, இரும்பு அதுக்குதுங்க. அவன் அவ்வளோதான் சுற்றி எடுத்து வந்து ஹீரோ அவன் மண்டையே பொழந்து அவனை காலி பண்ணிடுறாங்க அந்த மாஸ்க் தலையனை. இவங்க 3 பேரும் சேர்ந்து அவன் அந்த இடத்துலேயே மாஸ்க் மண்டைக்காரன் அவன் இறந்து போயிடுறான். அவன் இறந்து போட்டோன்னா இந்த டைம் லோக்கில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது பாட்டு ஓடிட்டு வரத்துக்குள்ளே இவங்க தப்பிச்சாகணும். இங்கே சீனை கட் பண்ணி இங்கே காட்டினாங்கன்னா நேராக ஹீரோயின் வந்துட்டு அந்த ரூமுக்கு வந்துடுறாப்புல, அந்த வில்லன் ரூமுக்கு. நிறைய சிசிடிவி கேமரா இருக்குது, டிவி இருக்குது. பார்த்த உடனே வாமா வந்துட்டியா, நீ தான் புத்திசாலின்னு நினச்சேன், கரெக்டாக வந்துட்டியா தேடி அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ண, ஒரு காப்பி குடிச்சிருப்போம். அதை எடுத்துட்டா அதில் வந்து தண்ணியை கலந்துருவாப்புல. தண்ணியை கலந்து அந்த தண்ணியை குடித்தோடனே நாங்கள் தான் சாணுமா 4 பேர் வரல, நீ தானே சாக வேண்டியதானே, நீயே செத்து போனேன். அவனை அந்த வில்லன் அந்த தண்ணியை குடிச்சு அந்த வில்லனும் அவன் இங்கே செத்துருவாப்புல. இங்கே வந்து பார்த்தா கொடூரமான மிருகம் நம்ம சைனாக்காரி அந்த மிருகத்தோட இதில் கொண்டு வச்சிருப்பா. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாப்புல, அந்த மழை தண்ணி வரும்ல, அந்த தண்ணியை உள்ள வந்து காஃபியில் வச்சுருவாப்புல. அதை வில்லன் கொடுறாங்க, பாரு இதெல்லாம் நான் பண்ண வந்து என்னுடைய சந்தோஷத்துக்காக பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்ணுவாப்புல, அந்த தண்ணியை குடித்தோடனே அவ்வளோதான் தலை வெறிச்சு செத்து போயிடுவாப்புல அந்த வில்லன், அந்த சயின்டிஸ்ட்டு. அப்போ டைம்ல கொஞ்சம் மண் இறங்கிட்டே வருது. எல்லாரையும் அவன் காலி பண்ணிடுறா, செத்துக்கிட்டே வராப்புல. இப்போ செத்துனா இவங்க ஒரு ஆள் செத்தாதான்
4 பேர் வெளியே வந்துடலாம்ல. அப்போ கடைசியில் அவனை செத்துட்டா. அப்போ சைனாக்காரன் உள்ளே வந்துருச்சு, உள்ளே இருக்காவ. இந்த கொடிய மிருகத்தை வந்து நம்ம ஹீரோனை காப்பாற்றி அந்த மேகன் பொண்ணையை அவள் காப்பாற்றுறா. இந்த கொடூரமான மிருகம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு முறை பயந்து அதை அப்படியே சாமர்த்தியமாக பிடிச்சிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்படியே டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வருது. கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு இந்த குளிக்கிறது ஒன்று காட்டினாப்புல ஒரு பாடி இது. அந்த இதில் இது வழியாக நம்ம மேலே போயிடும், இதான் நமக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க 1 by 1 நம்ம இது மேலே ஏறிடுவோம் அப்படின்னு வரிசையாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அதுலேருந்து மேடு ஒரு சிலு வச்சுருக்காங்களே அந்த இடத்துல. அப்போ இன்னும் கொஞ்சம் தான் டைம் லுக் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தராக மேலே வந்துன்னா ஹீரோ வந்து இருக்கிற எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் மேலே ஏறி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த டைம் லுக்கும் அந்த இடத்துல வர ஸ்டாப் ஆகிப்படுது. ஸோ இவங்க 4 பேரும் பழைய இடத்துல வந்து வருவாங்க. காரில் இடத்துல மேக்ஸ் காரில் இருப்பான். இவங்க 4 பேரும் உயிரோட 5 பேரும் வந்துடுறாங்க. இதோடு இந்த இடத்துல இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோக்கும் காரணம் அந்த ஹோட்டலுக்கு வச்சு நடத்துகிறேன் அவன் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சயின்டிஸ்ட் அவனுடைய இதுவை தீர்க்கிறதுக்காக இந்த படம் இப்படி ஒரு படம் பிளான்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.